Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரோட நேம் Tinkercad. ஸோ Autodesk அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் தான் Tinkercad. இந்த Tinkercad வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டூல். பட் ஆனால் இந்த Autodeskோட மற்ற டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா Fusion 360 அண்ட் Eagle இது ரெண்டுமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் Tinkercadல வந்து ஆன்லைனில் இருக்குன்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ இந்த ஆட்டோடெஸ்க் வர ஃபியூஷன் 360 பார்த்தீங்கன்னா மினிமம் ரேம் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்லாம் நிறையா சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த Tinkercad யூஸ் பண்ணுறது நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். அண்ட் தென் இந்த Tinkercad யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 3D டிசைனிங் அண்ட் சர்க்கியூட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி சிமுலேட் பண்ணி செக் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து 3D டிசைனிங் பற்றி பார்க்க போகிறதில்ல, நம்ம சர்க்கியூட்ஸ் டிசைனிங் அண்ட் சிமுலேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கியூட்ஸ் டிசைனிங் அப்படின்னு பார்க்கும்போது லைக் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற பேசிக் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் எம்படட் கூட இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எம்படட் அப்படின்னு சொல்லும் போது இதில் Arduino இருக்குது. ஸோ Arduino வந்து நம்ம மேனுவலாக கோட் பண்ணி ரன் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு கோடிங் தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறத வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பிளாக்ஸை ஆல்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் Tinkercadோட வெப்சைட். இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஸோ அது லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் சைன்இன் கொடுத்துக்கலாம். ஸோ சைன்இன் கொடுக்குறது வந்து Autodesk அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட், ஆப்பிள் அக்கௌண்ட் எது வேணால் வச்சு சைன் பண்ணிக்கலாம். நம்ம கூகுள் வச்சு சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா 3D டிசைன்ஸ், சர்க்கியூட்ஸ், தென் கோட் பிளாக்ஸ்னு ஏதோ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் வேறு நியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்திங் புதுசாக இருக்குது. தென் லெசன்ஸ்னால் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டுட்டோரியல்ஸ் தான் அது லெசன்ஸுங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. நம்ம சர்க்கியூட்ஸ் தான் இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கியூட்ஸ், தென் கிரியேட் நியூ சர்க்கியூட்ஸ் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக் காம்பனன்ட்ஸ் கீழே வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டர், LED, புஷ் பட்டன், பொட்டன்ஷியோமீட்டர், கெப்பாசிட்டர், ஸ்லைட் ஸ்விட்ச், பேட்ரி, பிரெட் போர்டு, Arduino இந்த மாதிரி பேசிக்காக யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது அல்ட்ரா சென்சார், மல்டிமீட்டர் கூட இருக்குது. அதுவே நம்ம ஆல் கொடுத்து எல்லாமே லிஸ்ட் பண்ணோம்னா லைக் எல்லாமே வந்துடும். லைக் ஜென்ரல் ஐட்டம்ஸில் வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோட், ஜினர் டயோட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுவே இன்புட்டில் வந்து லைக் புஷ் பட்டன், ஸ்லைட் ஸ்விட்ச், ஃபோட்டோ டயோட் இன்புட்டாக இருக்கிறது எல்லாமே, ஈவன் அல்ட்ராசோனிக், PIR சென்சார் இதெல்லாமே, இந்த சென்சார்ஸ் எல்லாமே கூட இன்புட் தான். அவுட்புட்டில் வந்து LED லைட் பல்ப், அதுவும் RGB LED லைட் பல்பெல்லாம் இருக்குது. தென் நியோபிக்சல்னு அவங்க ஒரு கம்பெனி, அவங்க ஒரு டைப்பாக லைக் LEDயில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவுட்புட்டில் மோட்டார்ஸ் கூட வரும், IR ரிமோட், 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. தென் பவர் சப்ளையில் 9 வோல்ட் பேட்ரி, பொட்டேட்டோ பேட்ரி, காயின் பேட்ரி, லெமன் பேட்ரி எல்லாமே இருக்குது. தென் பிரெட் போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. தென் மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து நம்மளுக்கு ஃபேமஸாக இருக்கிற Arduino இருக்குது, A-Tiny அந்த மாதிரி நிறையா இருக்குது. தென் மல்டிமீட்டர், பவர் சப்ளை, ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர், ஆசிலோஸ்கோப். அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டர் சர்க்கியூட்ஸ், நம்ம அனலாக் சர்க்கியூட்ஸ் கேட்டகரியில் இதெல்லாம் வரும். டைமர், டுயல் டைமர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், அண்ட் தென் லைக் நம்ம அனலாக் ரிலேட்டடாக எல்லாமே வரும். பவர் கண்ட்ரோலர் இதில் வந்து லைக் BJT, MOSFET, அப்புறம் இந்த ரிலே, 5 வோல்ட் ரெகுலேட்டர், பவர் சப்ளை அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அண்ட் தென் இங்கே வந்து நம்மளுக்கு லாஜிக், இந்த லாஜிக் கீழே வந்து லைக் அந்த டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் பேசிக் இருக்கிற NAND கேட், XOR கேட், AND கேட், அது கூட வர இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாம் வந்துடும். JK ஃப்ளிப் ஃப்ளாப், D ஃப்ளிப் ஃப்ளாப் அந்த மாதிரி. தென் நம்ம இது கூட 7 செக்மெண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கு வர அந்த டீகோடர் கூட நம்மக்கிட்ட இருக்குது. சிம்பிள் சர்க்கியூட் எப்படி மேக் பண்ணுறது, என்னென்ன இது ஃபீச்சர்ஸ் இருக்குது, லைக் எப்படிலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு RGB LED எடுத்து உங்களுக்கு ஒரு சினாரியோ மாதிரி ஒரு LED ஆன் ஆஃப் மாதிரி இப்போது பண்ணலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிட்டு, ஸ்லைட் ஸ்விட்ச், RGB LED, தென் ரெசிஸ்டர் எடுத்தாச்சு. இங்கே மேலே இருக்கிற பட்டன் வந்து லைக் ரொட்டேட் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம எந்த ஆங்கிளில் வேணுமோ நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்ம இப்போது ஸ்லைட் ஸ்விட்ச் மூவ் பண்ணி லைக் எங்கே வேணுமோ எல்லாத்தையும் காம்பனன்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு லைக் பார்க்க எப்படி நம்மளுக்கு அப்பீலிங்காக இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ மேலே இருக்க கலர் அது வந்து நம்ம ஒயரோட கலர். இப்போது பாசிட்டிவ் வந்து எப்பவுமே ரெட் கலரில் மார்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அது காமன் டெர்மினல். அண்ட் தென் டெர்மினல் 2லேருந்து நம்ம எடுத்து ரெசிஸ்டரில் கொடுத்துட்டு ரெசிஸ்டர்லேருந்து லைக் நம்ம வந்து
ரெட் கலருக்கு கொடுத்துடலாம். தென் டெர்மினல் 1லேருந்து நம்ம எடுத்து லைக் க்ரீன் கலருக்கு கொடுத்துடலாம். ஸோ க்ரீன் கலரில் தந்ததுக்கப்புறமா கேத்தோடு இருக்குது. அந்த கேத்தோடில் நம்ம வந்து நெகட்டிவை மீன் பண்ணுறது. ஸோ பிளாக் ஒயர் எடுத்து நம்ம அதை வந்து 9 வோல்ட்டோட நெகட்டிவ் டெர்மினலில் இது பண்ணிட்டு ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்து என்ன அவுட்புட் வருது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ உடனே எல்இடி பர்ஸ்ட் ஆயிடுச்சு. லைக் ரீசன் வந்து நம்ம 1 கிலோ ஓம் ரெஸ்ட்டை போட்டிருக்கோம். பட் ஆனால் அது வந்து ரெட் லைட்டுக்கு போட்டிருக்கோம். ஸோ க்ரீன் லைட்டுக்கு வந்து டேரெக்டாக 9 வோல்ட்லேருந்து அப்படியே எல்இடி போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எரர்ஸ் பண்ணுறது என்ன பண்ணுறோம் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு இந்த சிமுலேஷன் ஒரு பெஸ்ட்டு வே. ஸோ நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா அது ரொம்ப நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ இந்த நீங்கள் ரியலாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சிமுலேஷனை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் அந்த மெசேஜ் வரும். அது லைக் என்னென்னா ரிக்வயர்டு கரண்ட்டை விட அதிகமான கரண்ட் வருது, ஸோ எல்இடி பர்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோடு நம்மளுக்கு அது சொல்ல வராங்க. ஸோ இப்போ நம்ம Arduino வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Arduino வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கீழே வருது. லைக் மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் என்னென்னா ஒரு இன்புட்ஸ் வந்து அதுக்கு ரிசீவ் பண்ணும்போது அந்த இன்புட்ஸை பேஸ் பண்ணி அவுட்புட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு பேர் மைக்ரோ கண்ட்ரோலர். அந்த டெசிஷன் அதனால் எப்படி எடுக்க முடியும்னா நம்ம அதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணணும். அந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட்டுன்னு அது டெசிஷன் எடுக்கும். ஸோ இப்போது இந்த பிளிங்க் அப்ளிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி செகண்ட் பிளிங்க் ஆகிற மாதிரி. லைக் பிளிங்கிங்னா ஆன் 1 செகண்ட் ஆஃப் 1 செகண்ட். இது வந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிளிங்க் ஆகுது. அண்ட் தென் இதோட கோட் நம்ம பார்க்கணுன்னா மேலே இருக்கிற அந்த கோடுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு அது கோடு வரும். ஸோ இதுதான் பிளாக்ஸ் கைஸ். நான் சொன்ன மாதிரி அந்த ஹை 1 செகண்ட் டிலே, லோ 1 செகண்ட் டிலே. ஸோ உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் தேவையில்லை, எனக்கு ப்ரோக்ராம் ஆல்ரெடி பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். லைக் அது வந்து நம்ம இந்த பிளாக்கை வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். அண்ட் தென் இதுதான் வந்து அந்த கோட். லைக் ப்ரோக்ராமிங் ப்ரீவியஸாகவே பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ வந்து ப்ரோக்ராமிங் தெரியாது, பட் ஆனால் நான் வந்து ஒரு ஃபிசிக்கலாக செக் பண்ணி பார்க்கணும் இந்த நான் ரெடி பண்ணதை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பிளாக்ஸ் ப்ளஸ் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. இது என்ன பண்ணோன்னா வந்து லைக் நம்ம பண்ணுற பிளாக் என்ன பண்ணுறோமோ அது அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஒரு கோடாக கன்வெர்ட் ஆயிரும். நம்ம ஜஸ்ட் பிளாக்ஸை வச்சு பார்த்தா அது கோடாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே ஹை இருக்குது டிஜிட்டல் ரைட், வெயிட் 1 செகண்ட், இங்கே டிலே. அதே மாதிரி லோ டிஜிட்டல் ரைட் லோ, வெயிட் 1 செகண்ட். அண்ட் தென் இப்போது ஒரு பிளாக் எடுத்து நான் அதை ப்ளேஸ் பண்ணுறேன். அதை வெயிட் 1 செகண்ட்னு எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அங்கே வந்து அது ஆட் ஆயிரும் அந்த கோட். அதே மாதிரி இப்போ வந்து லைக் ஒரு அவுட்புட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். லைக் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். இது வந்து சீரியல் பிரிண்ட்னு ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஹை 2 செகண்ட்ஸ் ஆகும், தென் லோ, தென் ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ இப்போது 2 செகண்ட்ஸ் ஆனில் இருக்கும், தென் 1 செகண்ட் ஆஃப் ஆகிட்டு அகைன் 2 செகண்ட்ஸ் ஆன் ஆகும். பிகாஸ் நம்ம ப்ரோக்ராம் அப்படி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆல்சோ நம்ம வந்து சீரியல் மானிட்டரில் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ அதையும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போல்லாம் ஆஃப் ஆகுதோ அப்போல்லாம் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு பிரிண்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி கரெக்டாக பிரிண்ட் ஆகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறது வந்து லைக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக காட்ட சொல்லுவாங்க. லைக் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இங்கே வந்தாலும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம இதை ரெடி பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ணோம்னா லைக் நம்ம கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், நம்ம மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக வேறு என்ன கான்செப்டில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ கைஸ்.